90 வயது மூதாட்டியின் சொத்து விவகாரத்தில் வருவாய் கோட்டாட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள வங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 90 வயது மூதாட்டி ஜானகி. இவருக்கு 2 மகனும் 1 மகளும் உள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பே கணவர் சிதம்பரம் இறந்துவிட்ட நிலையில் பிள்ளைகளை வளர்க்க ஜானகி பெரும் பாடுபட்டார். மகன்கள் மற்றும் மகளின் திருமணத்திற்கு பிறகு மூதாட்டி ஜானகி கைவிடப்பட்டார். மேலும் சொத்துக்களை எழுதி வாங்கிவிட்டு மூதாட்டி ஜானகி தனது மருமகள்களால் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தனக்கு ஆதரவு அளிக்காத மகன்களிடம் இருந்து சொத்துக்களை பெற்றுத்தர வருவாய்த்துறையினரை அணுகினார் ஜானகி. ஆனால் அதிகாரிகள் மூதாட்டியை அலைக்கழித்து வருகின்றனர். வருவாய்த்துறையினர் காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என மூதாட்டி கோரிக்கை வைத்துள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு ரயில் தண்டவாளத்தில் போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே இருக்கும் ரயில் தண்டவாளத்தில் மரக்கிளைகளை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக ரயில் விபத்துகள் எதுவும் நடக்காமல் தடுக்கப்பட்டது. ரயில்வே போலீசார், துணை ஆணையர் ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டு ஐயா கண்ணு கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூரில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான சமையல் கேஸ் சிலிண்டர் நிரப்பும் பெட்டாலின் பிளான்ட் இயங்கி வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் ஆட்குறைப்பு மற்றும் பணிச்சுமை காரணமாக 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்தனர். கடந்த 1 வார காலமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் கேஸ் நிரப்பப்பட்ட 50க்கும் மேற்பட்ட புல்லட் லாரிகள் பிளான்ட் முன்பாக காத்திருக்கின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்திற்குள்ளாகி உள்ள நிலையில் தொழிற்சாலைக்கு வெளியில் நிற்கும் லாரிகள் உடனடியாக உள்ளே அனுமதிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.